எனக்கு ஒரு சந்தேகம். நீ வேற லெவல்ல இருக்கிறதால இந்த கோலம் வேற லெவல்ல இருக்கா, இல்ல இந்த கோலம் வேற லெவல்ல இருக்கிறதால நீ வேற லெவல்ல நான் உன்கிட்ட இருக்கியா? கேட்டேனா? இல்ல விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சு கலர் கலரா இப்படி கோலம் போடுற ஒரு மருமகளா உன் கடமையை செய்ய ஆரம்பிச்சிருக்க. இது சூப்பரான ஆரம்பம்ல. பால் வாங்கிட்டு வந்தியா? நீ பொண்டாட்டியா உன் கடமையை செய்யும் போது நான் புருஷனா என் கடமையை செய்ய மாட்டேனா? இந்தா. மீனாட்சி, தினமும் இந்த மாதிரி கோலம் போடு. அது நீ கோலம் போடுற அழக சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மீனாட்சி, என்ன என்ன கலர்ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. ஏய் போடா. ஓ, நான் குளிச்சிட்டேன், நீ போய் குளிச்சிட்டு வான்னு சிம்பாலிக்கா சொல்ற. உன்னா ச்சே. ஏ மீனாட்சி, மீனாட்சி, டடடை. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல பணியாரம் போடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சேர்ந்து சாப்பிடுவோமா? சேர்ந்துங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நீயும் உன் பணியாரமும் யாராச்சும் சொந்த காசுலயே சூனிய வச்சுப்பாங்களா? உன் பணியாரத்தை நீயே சாப்பிடு. வேண்டாம்னா போ. ஏய் ஆ? பல்லு தேய்ச்சியா? சிங்கம் மொழிலாம் நான் பல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதானே, நீதான் மனுஷங்க லிஸ்ட்லயே வரமாட்டியே. வா. மதினி, என்ன பண்றீங்க? அப்பதா, உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய், நீ திருட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவ இங்க வேண்டாம். அவ உனக்கு பொண்டாட்டியாவும் வேண்டாம், அவ இங்க இருக்கவும் வேண்டாம். போதுமா? அப்பதா, மீனாட்சி என் பொண்டாட்டி. அவ இங்க இருக்காம எங்க போவா? எங்க வேணாலும் போட்டுண்டா. அத பத்தி எனக்கு என்ன வந்தது? அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அவ இங்க தான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா. உனக்கு பிடிக்கலனா ஏய், நீ என்ன நீ என்ன அம்மாச்சியை வெளியே போக சொல்லுவியா? அது அவங்க இஷ்டம். ஆனா ஏன் பொண்டாட்டிய வெளியே போக சொல்றதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. டேய், யாருக்குடா ரைட்ஸ் இல்ல? இது அப்பத்தாவோட வீடு. ஓஹோ பிரதர், அப்பத்தாவோட புள்ள தானே நம்ம அப்பா. அவருக்கு பிறந்தவங்க தானே நம்ம எல்லாம். நான் தாலி கட்டின பொண்டாட்டிக்கு மீனாட்சி. நமக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னா அவளுக்கு இங்க இருக்க உரிமை இருக்கு. ஜீவா, வேண்டாம் ஜீவா. மதினி, போ. மதினி, இங்க இருங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்பதா, அத்தை என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கள எதுக்கு இப்படி கண்டபடி பேசிட்டு இருக்க? டேய், அப்பத்தா பேசுறதுல என்னடா தப்பு இருக்கு? பாண்டி, உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்குள்ள நீ வராத, புரியுதா? டேய், அப்பத்தாவை ஏத்து பேசிட்டு இருப்ப, நாங்க என்ன பாத்துட்டு இருக்கணுமா? அவ ஏவி விட்டு போயிருப்பா, அதான் இவன் இங்க வந்து துள்ளிட்டு இருக்கான். யாரும் ஏவியும் விடல, தூவியும் விடல. மீனாட்சிய பத்தியோ அத்தைய பத்தியோ தப்பா பேசினா நான் பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன்டா. என்னடா பண்ணுவ? முதல்ல இந்த வெளில போடா. என்ன ஆள் ஆளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பத்தான் என்னடானா மீனாட்சியை வெளியே போக சொல்லுது, நீ என்னடான்னா என்னைய வெளியே போக சொல்ற? ஆமாண்டா, அப்பத்தா பேச்சு கேட்டு இருக்க முடியலனா யாரா இருந்தாலும் நாங்க அப்படிதான் சொல்லுவோம். முதல்ல வெளில போ. ஏண்டா, கம்பெனி பணத்தை திருடின நீ இங்க இருக்கலாம், நாங்க இங்க இருக்க கூடாதா? இம்புட்டு நேரம் அப்பத்தா அத்தைய வாய்க்கு வந்த மாதிரி பேசிச்சு. அவங்க உழைச்சி மதினிக்கு போட்ட நகையை வச்சு தானே மாப்பிள நீ திருடின பணத்தையே கட்டினாங்க. இல்லனா இந்நேரத்துக்கு அப்படியே கம்பிதான் இருப்ப, தெரியும்ல? என்னடா சொல்ற? என்னடா என்ன? டேய், விடுங்கடா. விடுடா. நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? எதுக்குடா சண்டை போறீங்க? வெளிய போங்கடா. ஏன் ஜீவா ரவுடி பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கான்? டேய், இவன் என்ன பண்றான்னு நானும் பாத்துறேன். டேய், என்னடாச்சு உங்களுக்கு? ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? உங்க செல்ல புள்ள இவங்களை அடிக்க வரான். மூத்தவருங்கிற மரியாதை கொடுத்தானா இவன்?
டேய் ஜீவா, அடங்க மாட்டியா நீ? பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா என்ன திட்டிட்டு இருக்காத. அப்பத்தாட்ட பேசிட்டு தான் இருந்தேன். இவன் தான் பெரிய இவன் மாதிரி ஊடால வந்து துள்ளிக்கிட்டு இருக்கான். இவன் சும்மா பேசினா நான் எதுக்கு இவன் கூட போய் சண்டை போடுறேன்? அப்பத்தாவ கேவலமா பேசுவ, நான் அதை வேடிக்கை பார்க்கணுமா? இது தெரியாம இவன் வந்து என் மேல பாயிறான். டேய் பாண்டி, என்ன நான் சண்டைய விலகிதான்டா விட்டேன். பாத்தியா லோகு, பாத்தியா என்ன நடக்குதுன்னு? மூத்தவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க. இவ வீட்டுக்குள்ள வந்து இன்னும் ஒரு நாள் கூட முடியல. அதுக்குள்ள அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறானுங்க. இதுக்குத்தான் அவளை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இனிமே இதுங்கெல்லாம் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு தான் இருக்குங்க. ஐயோ, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே. அப்பத்தா மீனாட்சியால எந்த தப்பும் நடக்கல. சொல்ல போனா உன்னாலதான் எல்லா தப்பும் இங்க நடக்குது. நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். இஷ்டத்துக்கு எல்லாரையும் பேசிக்கிட்டு இருக்க. ஏய், பாத்தியா உன் முன்னாடியே என்ன பேச்சு பேசிட்டு போறான். என்னாலயா? மீனாட்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் அப்பத்தாட்ட சொல்லிட்டேன். இனிமே அப்பத்தா எதுவும் உன்னையோ ஃபேமிலியோ தப்பா எனக்காக என்ன நம்ப வைக்கிறதுக்காக நீ ஹீரோயிசம்லாம் காட்ட வேணாம். நீ என்ன பண்ணாலும் பாட்டி என்னையும் என் குடும்பத்தையும் தான் தப்பா பேசுவாங்க. அதனால நீ சும்மா இருக்கிறதா நல்லது. உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? ஆமா, நான் ஹீரோ தான். அதே வில்ல ஆதிக்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்திருக்கேன். என்ன, அதான் உண்மை. அது ஒரு நாள் உனக்கே புரியும். அதே மாதிரி அப்பத்தா கிட்ட இருந்தும் உன்னை காப்பாத்துவேன். இன்னைக்கு திட்டுற அதே வாயால உன்னை வாழ்த்தி பேசவும் வைப்பேன். அப்படி வைக்கல, என் பேரு ஜீவா இல்ல. எங்கப்பா ஓடுற? ஓ, அன்னைக்கு மண்டபத்துல என்கிட்ட நல்லா வாங்குனீங்களே, அதை நினைச்சு பயந்து போறீங்களா? பயமா? எனக்கா? ஏய், என்ன காமெடி பண்றிய நீங்க? உன் சொந்த பந்தெல்லாம் சுத்தி இருக்கும்போது அவ்வளவு பெரிய கூட்டத்துல உன்னைய மிதிச்சு தள்ளிட்டு மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டின. அதான்டா இந்த ஜீவா, அதான்டா என் கெத்து. நான் உன்னைய பார்த்து பயந்து விடுறேனா? தாலி கட்டி என்னடா பிரயோஜனம்? அதான் 3 மாசத்துல ஒரு நாள் போயிருச்சு. மத்த நாளும் காத்துல பறக்கிற மாதிரி ஸ்பீடா பறந்து போயிரும். 4வது மாசம் முதல் நாள் நீ கட்டின தாலி கோயில் உண்டியல்ல கிடக்கும். என்ன கரெக்டா?